பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த 4வது மாதத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 4வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பிரதான மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 144வது அதிகாரம் 13வது வசனம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். May our barn be filled with crops of every kind. May the flock in our field multiply by the 1,000, even tens of thousands. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளாலும் நிரம்பும். இந்த களஞ்சியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தில் தேவனுடைய ஒரு மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. abundance and prosperity seen as a blessing from God. தேவனிடத்திலிருந்து ஒரு மிகுதியான ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நன்றாக கவனியுங்கள். இந்த களஞ்சியம், ஸ்டோர் ஹவுஸ், இது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக தயவை குறிக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. இறையியல் ரீதியாக நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, கடவுள் தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை அவர் என்ன செய்கிறார்? பூர்த்தி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். இட்ஸ் a divine blessing. இது தெய்வீக ஆசீர்வாதம். கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த களஞ்சியத்தை பழைய நாட்களில் தங்களுடைய வீடுகளில் இந்த களஞ்சியம் இருக்கும் பாருங்க. அந்த வருடத்திற்கு தேவையான அவங்க என்னெல்லாம் அறுவடை செய்கிறார்களோ, அவர்கள் அறுவடை செய்கிற எல்லாவற்றையும் அந்த களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பாங்க. அப்போ அந்த சேர்த்து வைக்கப்படுகிறதான அந்த பொருட்கள் எப்பெல்லாம் அவர்களுக்கு பயன்படுகிறதோ, எப்பெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ, அப்பொழுது அந்த களஞ்சியத்திலிருந்து அவர்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை பார்க்க முடியும். என கண்பானவர்களே, இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பிரதானமான வார்த்தை என்ன தெரியுமா? இந்த மாதத்தில் பிரைஸ் தி லார்ட், உன்னுடைய களஞ்சியத்தை நான் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அப்படி என்றால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவைகள் அத்தனையையும் தேவைகளையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? சந்திக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். ஆடுகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பை குறிக்கிறது. உபாகம 28வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு என்ன செய்வார்? ஆசீர்வாதம்
கட்டளை இடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பாண்டவர்களே, உன் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். நீங்க செய்கிற வேலையை, நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அதை ஆசீர்வதித்து நீங்க இருக்கிற பட்டணத்தில் நீங்க செய்கிற வேலையை கர்த்தர் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த கர்த்தர் இந்த மாதம் உங்களை நடத்துகிற விதம் ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்தில் என்ன செய்வாரா? உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வேலையை ஆசீர்வதித்து, எதை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரோ, நீங்க எந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரிடத்துல நீங்க வேண்டுதல் செய்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்பணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை, நீங்க செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு மிகுதியான பலனை நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஒரு 5 காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒன்று, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். முதலாவது, கர்த்தரை கனம் பண்ணுங்க. எதை கொண்டு கனம் பண்றது அப்படின்னா, முதற் பலனை கொண்டு. உங்களுடைய விளைவின் முதற் பலன், உங்களுடைய வருமானத்தின் முதல் பலன், நீங்க செய்கிற எந்த காரியத்திலிருந்து அந்த விளைச்சலினுடைய முதற் பலனை கொண்டு நீ கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, ஓ பிரைஸ் தி லார்ட், வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் என்ன செய்யுமா? பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் தெய்வத்தை கனம் பண்ணுவதை நாம் என்ன செய்கிறோம்? நிறுத்தி விடுகிறோம். என கண்பானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை கனம் பண்ணுகிறோமோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நான் கனவீனம் என்ன செய்வேன்? அடைய செய்வேன். அநேக காரியத்தில் நாம் ஏன் கனவீனம் அடைகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், கர்த்தர் தான் இந்த காரியத்தை நமக்கு நன்மையாக செய்து முடித்தார், கர்த்தர் தான் இந்த காரியத்தை நமக்கு வெற்றியை தருந்தார். ஏன் நம்ம ஆண்டவரை கனம் பண்ண மறந்து விடுகிறோம்? சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்களை கனம் பண்ணுவோம், அரசியல் தலைவர்களை கனம் பண்ணுவோம், ஆனால் அந்த இடத்துல தேவனை கனம் பண்ணுவதை விட்டு விடுவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயெல்லாம் தேவனை கனம் பண்ணுகிறீர்களோ, கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒவ்வொரு இடத்திலேயும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க. 2வது மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். 2வது என்ன செய்யணுமா? bring all the tithe into the storehouse. அவருடைய பண்டக சாலையில் உங்களுடைய தசம பாகத்தை நீங்க கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது, வேதம் சொல்லுதுங்க, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க உங்களுடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது,
அதை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அது கர்த்தருடையது, அது கர்த்தருடைய பங்கு. அவருடைய பங்கை அவருக்கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் என்ன செய்வேன், உன்னை வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அநேக நேரத்தில் பாருங்க, நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முதல்ல செய்கிறது என்ன தெரியுமா, அந்த தசம பாகத்தை எடுத்து அந்த தேவைகளை நாம் பூர்த்தி செய்து விடுகிறோம். நாம் என்ன செய்கிறோம், அப்புறம் கொடுத்துக்கிடலாம். நல்ல கவனிங்க, நீங்கள் முதலாவது தேவனை கனம் பண்ணும் பொழுது, தேவனுக்குரியதை நீ தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார். முதல் பாகத்தை, முதல் பாகம் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய மீதமுள்ள எல்லா பகுதியும் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, பரிசுத்தம் உடையதாக இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம் உடையதாக இருக்கும். நல்ல கவனிங்க, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். பிரைஸ் எல்லாம் இது கர்த்தருடையது. அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுது, யோவேல் 2:24 களங்கள் தானியத்தினால நிரம்புமா. ஹல்லேலூயா. நீங்க எதை செய்கிறீர்களோ, எதை ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்களோ, உங்களுடைய களங்கள், உங்களுடைய ஸ்டோர் ஹவுஸ் என்ன செய்யும் தெரியுமா, அது நிரம்புகிறதை நீங்க பார்ப்பீங்க. அது நான் முதல்ல சொன்னேன், அது உனக்கு பெருக்கத்தை கொடுக்கும், ஒரு பெருக்கம் உண்டாகும். நீங்க செய்கிற காரியங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை வேதம் சொல்லுது பாருங்க. அது என்ன செய்யுமா, ஆடுகள் 1000 10,000 பலுகும். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஏழைகளுக்கு கொடுங்க. பிரைஸ் எல்லாம் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8, 9, 10, 11 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசிங்க. கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை கவனியுங்கள். ஏழைகளுக்கு கொடுத்தான். நீ ஏழைகளுக்கு நீ கொடுக்கும் பொழுது பிரைஸ் எல்லாம் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயிருக்கிறீர்கள், நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாயிருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிந்த உதவியை நீ பார்க்கிற மனிதனுக்கு செய். பிரைஸ் எல்லாம் நீங்க எதை செய்கிறீர்களோ அதை யாருக்கு செய்கிறீங்க, தேவனுக்கு நீங்க செய்றீங்க. பிரைஸ் எல்லாம். அப்போ ஏழைகளை நீ என்ன செய்யணும், விசாரிக்கணும். உங்களால் முடிந்த நீதியான காரியங்களை செய்யுங்க பிரதர், சிஸ்டர். நீங்க அப்படி செய்யும் போது வேதம் சொல்லுகிறது என்ன நடக்குமா, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருப்பீங்க, சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இவங்களுக்கு இதை செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு பொருளாதாரத்தில் குறைவு வந்துடும், நம்ம என்ன செய்வது, நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். என கண்பான தெய்வ பிள்ளையே, விதைக்கிறவனுக்கு தாங்க கர்த்தர் விதையை கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்தில் விதைத்து பாருங்க. பிரைஸ் எல்லாம் உங்களால் ஏழைகள் பராமரிக்கப்படட்டும். மற்றவர்களுக்கு உங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்யுங்க. அது
உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருப்பீங்க அப்படின்னா சம்பூர்ணமுடையவர்களாயிருப்பீங்க. Glory to God. நற்கிரியங்களை செய்யுங்க பிரதர். 4:19 வாசிக்கும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் என்ன செய்வார் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவேற்றுவார். என கண்பாடுவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது நிறைவாக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம் என்ன? நீங்கள் அந்த ஏழைக்கு செய்தீங்கல்ல, அப்போ அதை யாருக்கு செய்தீங்க அப்படின்னா தேவனுக்கு செய்தீங்க. இது அநேக பேர் அறிந்து கொள்ளுகிறது இல்லை. பிரைஸ் எல்லாம் பாருங்க, மத்தேயு 25வது அதிகாரத்தில் 42வது வசனம் சொல்லுது, பசியாக இருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தே நீங்கள் என் தாகத்தை தீர்க்கலை, அந்நியனாக இருந்தே நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தே நீங்கள் எனக்கு வஸ்திரத்தை கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயிருந்து நீங்கள் என்னை என்ன செய்யலை, விசாரிக்கலை. இப்போ கேட்குறாங்க, ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராக காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்க நம்ம வேலைக்கு போகிறோம், போகிற வழியில் எத்தனையோ இப்படிப்பட்ட மக்களை நம்ம பார்க்குறோம் இல்லை? உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. இப்படிப்பட்ட உதவியை நீங்கள் செய்யும்போது உன் சம்பத்து குறைந்து போகாது, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமுடையவர்களாயிருப்பீர்கள். அப்படின்னா என்ன? எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாயிருப்பீர்கள். கர்த்தர் உனக்கு ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை, ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். முயற்சி பண்ணி பாருங்க. இந்த மாதத்தில் செய்ய தொடங்குங்க. பிரைஸ் அல்லாஹ். 4வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. என கண்பாடுவர்களே, ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம தேவ ராஜ்யத்தை தேடுகிறதில்ல, தேவனை தேடுகிறதில்ல. Glory to God. Seek first the kingdom of God. ஒரு நாளினுடைய துவக்கத்திற்கு முன்பாக, வேலையை செய்வதற்கு முன்பாக தேவனை தேடுங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும், இந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டிய பண தேவைகளை சந்தியும். கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படி தேடும்போது வேதம் சொல்லுது பாருங்க, ஃபர்ஸ்ட் seek first the kingdom of God and his righteousness, and these things will be added unto you. நீங்கள் முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடும்போது, அவருடைய நீதிகளை செய்யும் பொழுது, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்களோ, நீங்கள் எதை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களோ, அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் ஆட் ஆகும். பிரைஸ் அல்லாஹ்.
நீங்கள் அதற்காக செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய நேரத்தில் நான் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுகிறது இல்லை. ஒரு காரியத்தில் பிரச்சனைன்னு வரும்போது தான் நம்ம தேவனை தேடுகிறோம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் பிரைஸ் எல்லாம் முதல்ல தேவ ராஜ்யத்தை தேடுங்க. தேவ ராஜ்யத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. செய்து பாருங்க. Glory to God. நான் இப்படி சொல்லுவேன், காலையில் எழுந்த உடனே முதலாவது தேவனை தேடுங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? காலையில் எழுந்த உடனே செல்போனை தேடுகிறோம். யார் குட் மார்னிங் அனுப்பியிருக்கிறா? 10 பேருக்கு குட் மார்னிங் அனுப்பலை அப்படின்னா அந்த நாள் அவனுக்கு விளங்காது. கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவனை தேடியா கர்த்தர் கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ குட் மார்னிங் சொன்னாலும் சொல்லனாலும் கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அந்த நாளை எப்படி பயன்படுத்துகிறீர்களோ, நீங்கள் அந்த நாளை எப்படி செயல்படுத்துகிறீர்களோ அப்படிதாங்க அந்த நாள் இருக்கும். நான் சொல்லுவேன், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. Glory to God. அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடு. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. அவர் பேசுகிற வார்த்தையை கேளுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்கள் காரியம் வாய்க்கும். வேதம் சொல்லுதுங்க, சங்கீதம் 1ஆவது அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என கண்பானவர்களே, நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, தயவு செய்து சொல்கிறேன், காலையில் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. ஏங்க, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்ப்பா. பிரைஸ் எல்லாம், நான் உன்னோடு இருப்பேன், நீ தைரியமாயிரு. ஆனாலும் மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய நீ எப்படி இருக்கணுமா? கவனமாக இருக்கணும். வேதம் சொல்லுது, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. இரவும் பகலும் அதை நீ தியானிக்கும் பொழுது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்போ? இரவும் பகலும் நீ கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது. இந்த நியாயப்பிரமாண வசனங்கள் உன்னுடைய வாயை விட்டு பிரியாம இருக்கும்னா, நான் சொல்றேன், காலையில் அவருடைய வார்த்தைகளை வாசித்து அறிக்கை பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால தான் நான் சொன்னேன், உபாகமம் 28ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 10 ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கன்னு சொன்னேன்.
நீ அறிக்கை பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வீட்டில், உங்களுடைய தலையின் மேல், நீங்கள் செய்கிற வேலையில் அது தங்குகிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த 21 நாட்களோ நீங்கள் விடாமல் அந்த 10 ஆசீர்வாதங்களையும் அறிக்கை செய்து பாருங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. 5வது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவையில்லாத காரியத்திற்கு அநேக பணங்களை நாம் செலவழிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணமே பொருளாதாரம் தாங்க. தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுங்க. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். With the measure you use, it will be measured back to you. நீங்க எதை கொடுக்கிறீர்களோ, கர்த்தர் ஒரு நாளும் நீங்க கொடுத்ததை பெண்டிங்கில் போட மாட்டாருங்க. ஊழியத்திற்கென்று கொடுங்க, கொடுத்து பாருங்க. நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்க எதை தேவனுக்கு கொடுக்கிறீங்களோ அதற்குள்ளதாங்க உங்களுடைய அற்புதமே இருக்கு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தில் பஞ்சம். ஒரு அம்மா கொஞ்சம் மாவு இருக்கு, அதை சுட்டு தானும் தன்னுடைய மகனும் புசித்து சாகலான்னு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல எலியாய் கடந்து வருகிறார். கடந்து வந்து கொஞ்சம் தண்ணி தாமான்னு கேட்குறாரு. அந்த அம்மா தண்ணி எடுக்க போகும்போது அந்த அம்மாட்ட அவன் கேட்குறான், கொஞ்சம் அப்பமும் கையில் கொண்டு வா. ஐயா, அதற்கு அவள், பானையில் ஒருபடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது, அது இல்லாமல் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறான். அதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகலான்னு இருக்கிறோம். அதற்காக தான் ஐயா நான் அந்த விறகை பிறக்க வந்திருக்கிறேன். அவன் சொல்கிறான், சரி பரவாயில்ல, நீ பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. நீ என்ன செய்யலான்னு இருந்தையோ அதை செய். ஆனால் தேங்க்யூலா, அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பிற்பாடு பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. நம்மளா இருந்தால் செய்வோமா? அந்த சூழ்நிலையை கவனித்து பாருங்க. அந்த அம்மா போய் அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே செய்து, அந்த வார்த்தையின்படியே செய்ததுனால வேதம் சொல்லுகிறது, எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். குறைவில்லை.
பஞ்சம் தீருது வர. எங்க வசனம் சொல்லுதுங்க, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. தேசத்துல பஞ்சம். Glory to God. அவளும் அவனுடைய குமாரனும் காப்பாற்றப்பட்டார்கள். எப்பொழுது? தன்னிடத்தில் இருந்ததில்லை ஒரு பகுதியை அவர் தேவ மனிதனுடைய கரத்தில் கொடுக்கிறாள். கொஞ்சம் நல்ல கவனிங்க. கட்டாயம் கர்த்தர் சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியுங்க. உங்க நிலைமைகள் ஆண்டவருக்கு தெரியுங்க. அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நீ கொடு, உன்னிடத்தில் இருக்கிறத என்கிட்ட கொடு, நான் அதை உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, அந்த தீர்க்கதரிசி கடன் பட்டான், இறந்துட்டான். இப்போ அந்த கடனை கொடுக்கணும், கொடுக்க ஒன்றுமே இல்லைங்க. கடன் கொடுத்தவன் தன் பிள்ளைய என்ன செய்கிறான் அப்படின்னா அடிமையாக்கி கொள்ள நினைக்கிறான். இந்த அம்மா தேவ மனுஷங்கிட்ட கடந்து வருகிறது. தேங்க்யூலா. எலிசாட்ட கடந்து வந்து தன்னுடைய சூழ்நிலைகளை சொல்லுகிறாள். எலிசா கேட்குறான், உங்ககிட்ட என்னம்மா இருக்கு? அவள் சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் என் வீட்டில் வேற ஒன்றுமே இல்லையா, ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. எலிசா சொல்கிறான், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் என்ன செய், அநேக வெறும் பாத்திரங்களை நீ வாங்கி கொண்டு வா அப்படிங்கிறான். இப்போ என்ன செய்கிறான்? உள்ளே போய் கதவை அடைத்து, ஹல்லேலூயா, அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் அந்த எண்ணெயை வார்த்தாள். அந்த எண்ணெயை வார்த்தாள். அந்த எண்ணெயை வார்த்து கொண்டே இருக்கும் பொழுது மகன் சொல்கிறான், அம்மா அம்மா பாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. பாத்திரம் இல்லை. பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் நின்று போயிற்று. நல்லா கவனிக்கணும். இப்போ அவள் போய் தேவனுடைய மனுஷனிடத்தில் அறிவித்தாள். அப்பொழுது அவன் சொல்கிறான், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்து விடு. Glory to God. உன் கடனை அடைத்து விடு, மீதம் இருக்கிறதை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. எந்த மார்க்கமும் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. தேவ மனுஷங்கிட்ட கொண்டு கொடுத்த பொழுது அதை ஆசீர்வதித்தால் அது பெருக்கம் உண்டாயிற்று. தேங்க்யூலா. அந்த பெருக்கத்தினால அவளுடைய கடன் மாத்திரம் அடையலை, அவளும் அவனுடைய பிள்ளையும் ஜீவனம் பண்ணக்கூடிய ரீதியில் கர்த்தர் அதை பலுக பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடன்பட்டு நெருக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்து, அப்பா இந்த பணந்தாயா என்கிட்ட இருக்குது, இதை கொண்டு நான் என் கடனை திருப்பி கொடுப்பதற்கு என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு நீங்கள் ஜெபிப்பீங்க அப்படின்னா கட்டாயம் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன சொல்கிறோம்? என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நல்ல கவனி. உங்ககிட்ட இருக்கிறத தேவன் ஆசீர்வதிக்கும்படி அவரிடத்தில் கொடுங்க. நெகோமியா 9வது அதிகாரம்
25வது வசனத்தை வாசிக்கும்போது, உம்முடைய பெரிய தயையினால செல்வமாய் வாழ்ந்தார்கள். என கண்பானவர்களே, இந்த மாதம் கர்த்தருடைய தயையை பார்க்கிற மாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயை உங்களுக்கு மிகுதியாக இருக்கிற மாதம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய தயையினால நீங்கள் செல்வமாய் வாழப்போகிறீர்கள், நீங்கள் செழிப்பாய் வாழப்போகிறீர்கள். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உங்களிடத்தில் இருக்கிறதை தேவன் ஆசீர்வதிக்கும்படி கொடுங்க. ஹல்லேலூயா. கொடுத்து பாரு. ஆண்டவர் நீங்க எதை கொடுக்கிறீர்களோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களால் தேங்க்யூ லார்ட், ஒரு நிறைவான பலனை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் உங்களால் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு தயவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிலர் ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் புதிய கணக்குகளை துவங்கலாம்ல, சில வேலைகளை, சில பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள், நீங்கள் இது நியூ இயரில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதம், இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய செழிப்பை பார்க்க போகிறீங்க. ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்தில் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும், எல்லா முதற் பலனினாலும் நான் கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற எனக்கு எல்லாவற்றிலையும் நான் தசம பாகம் கொடுப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன். அதனால் கர்த்தருடைய நீதியை நான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவேன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லாவற்றிலும் தேவ ராஜ்யத்திற்கென்று நான் கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் முன் வருவீங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன், இந்த வருடம் முழுவதும் ஒரு அபண்டன்ஸை, ஹல்லேலூயா, ஒரு செழிப்பை, கர்த்தருடைய ஃபேவரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கர்த்தருடைய ஃபேவரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய தயவினால், ஹல்லேலூயா, அவருடைய தயையினால் அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். நான் சொல்கிறேன், இந்த வருடம் கர்த்தருடைய தயையினால் நீ செல்வமாய் வாழுவ. இந்த மாதம் கர்த்தர் நடத்துகிறது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மிகுதியான கிருபையை, மிகுதியான தயவை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லா சூழ்நிலையிலையும், எல்லாவற்றிலும் நான் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நான் தேவராஜ்யத்தை தேடுவதற்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர்னு சொல்கிறோம். லிசன், நீ நேரம் இல்லைன்னு சொல்லுவேனா? நேரம் இல்லைன்னு சொல்லுவேனா? கர்த்தரால் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாதுப்பா. உன் நேரத்தை நீ செய்கிற எல்லாவற்றிலையும் முதலாவது தேவராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது நீ தேடுகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. இந்த மாதம் ஆண்டவரே உம்முடைய தயையை காண்பிக்கிற மாதம்ப்பா. உம்முடைய தயையினால் ஆண்டவரே அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய தயையினால் நாங்கள் செல்வமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கட்டும், எங்களுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாதபடி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்கும், நிறைவாக்கும், நிறைவாக்கும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் எடுத்து போடுங்கப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை எடுத்து போடுங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை எடுத்து போடுங்க. நீங்கள் எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றிருக்கிறீங்கப்பா. உங்களுக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை எடுத்து உங்கள் ஐஸ்வர்யத்தை நீங்கள் கொடுத்தீங்களப்பா. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒரு குறைவில்லாதபடி
நீங்கள் நடத்துங்க. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.